கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கிற அந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை தேவனுடைய பெரிய கிருபையில நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் நம்ம தியானிக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்துடைய பாகங்கள் நம்ம கவனிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 1-4 வசனங்கள் முதலாவது நம்ம தியானிக்கலாம். அதை தொடர்ந்து இந்த குறியதான பாடத்தை கூட நம்ம தியானிக்கலாம். வாசிக்கலாம். ரெவலேஷன் 4th chapter 1-4. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பது மரகதத்திற்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசின் மேல் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். இதுதான் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த வாரம் பார்த்த ஒரு காரியம். இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரமே அது முழுமையா எதை குறிக்குதுன்னு பார்க்கும் போது சிங்காசனத்தின் காட்சி. அந்த ஒரு சிங்காசனத்தின் காட்சி குறித்து நம்ம கடந்த 2 வாரமாக நம்ம தியானிச்சோம். போன வாரம் நம்ம விசேஷமாக அந்த சிங்காசனத்தில் சுத்தி இருக்கக்கூடிய 24 மூப்பர்கள், அந்த 24 மூப்பர்கள் குறித்து நம்ம கடந்த வாரம் அந்த ஒரு பாடத்தை நம்ம பார்த்தோம். நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. இந்த நாள் நம்ம தியானிக்கக்கூடிய வேத பாகம் வெளிப்படுத்தின விசேஷம் 5-7 வசனங்கள் வரை. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவியாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்று முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாய் இருந்தன. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம தியானிக்கக்கூடியது இந்த ஒரு வேத பாகம் மாத்திரம்தான். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் முழுவதும் அந்த சிங்காசனத்தின் காட்சியா நம்ம பார்க்கும் போது வெவ்வேறு கோணத்துல அந்த சிங்காசனத்திலிருந்து என்னென்ன காரியம் வருது என்னக்கூடிய காரியங்கள் நம்ம ஒரு காரியங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் ஒரு 2-3 வாரமாக. இன்னைக்கு அந்த சிங்காசனத்திலிருந்து என்ன பொறுப்பிட்டு வருது நம்ம பார்க்கும் போது 5ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. பாருங்க, மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும். மின்னல்கள், இடி முழக்கம், சத்தம். இது எங்கிட்ட இருந்து பொறுப்பிட்டு வருதுன்னு பார்க்கும்போது அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும். அன்பான சகோதர சகோதரிகளே, இது நம்ம கவனிக்கும் போது அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக இந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்கள், இடி முழக்கங்கள், சத்தங்கள் வருதுன்னா நம்ம பார்த்த போன வாரமே அந்த சிங்காசனம் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பா இருக்கு. அந்த நியாய தீர்க்கக்கூடிய அந்த சிங்காசனம் தான் அந்த தேவனுடைய அந்த ஒரு சிங்காசனம். அந்த சிங்காசனத்திலிருந்து இடி முழக்கமும்
மின்னல்களும் சத்தங்களும் வருதுன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த ஒரு 3 வகையில வருது நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இது என்ன அர்த்தம்? அதாவது தேவனுடைய வார்த்தையா இருக்கக்கூடிய சத்தியங்கள் அது ஜனங்கள் மத்தியில அது பொறுப்பிட்டு போகும்போது, வெறும் சத்தியம் கிருபையும் அன்பும் கலந்திருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இது தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து அந்த நியாயாதிபதி அமரக்கூடிய அந்த ஒரு சிங்காசனத்திலிருந்து இடி முழக்கங்களும் மின்னல்களும் சத்தங்களும் புறப்படுதுன்னா, தேவன் சத்தியத்தை ஒரு 3 வகையில என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இந்த மனுக்குலத்துக்கு மேல கொடுக்கிறார். அந்த 3 வகை எப்படின்னா, சில சத்தியங்கள் எப்படி இருக்கும்னு நம்ம கவனிக்கும் போது, அந்த சத்தியம் பொறுப்புட்டு வந்தாலே போதும் நம்ம அதிர்ச்சி ஆயிடும். அது எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது உடனடியா நடக்கும். அது மாதிரி ஒரு சத்தியம். 2வது எப்படின்னா, ரொம்ப தீர்க்கமா அமைதலான முறையில ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சத்தியங்கள். 3வது நம்ம பார்க்கும்போது இது ரொம்பவே கஷ்டமான ஒரு காரியம். தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து சில சத்தியங்கள் பொறுப்புட்டு வரும்போது நல்லா இருந்த சூழல் கண்டிப்பா என்ன ஆயிடும், கொலாப்ஸ் ஆயிடும். அன்கம்ஃபர்டபிள் கான்ட்ரோவர்சிஸை கொண்டு வந்துடும், பிரிவினைகளை கொண்டு வந்துடும். ஸோ இதுதான் நம்ம கவனிக்கும் போது சிங்காசனத்திலிருந்து பொறுப்பட்டு வரக்கூடிய அந்த மின்னல்கள், இடிமுழக்கங்கள், சத்தியங்கள், சத்தங்கள் சொல்லும் போது தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வார்த்தை இந்த 3 வகையில அது எப்படி ஆகுதுன்னா அது பிரிஞ்சு வருது நம்ம பார்க்கிறோம். மின்னல்கள் பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம மின்னல்கள் படிச்சுன்னு ஒரு லைட் வரும், சடனா வரும், எதிர்பார்க்கவே முடியாது. இதுதான் மின்னல் போல வரக்கூடிய சத்தியங்கள். இந்த ஒரு மின்னல் போல வரக்கூடிய சத்தியங்கள் நம்ம வெறும் ஒரு புதிய சிருஷ்டிக்கு ஜனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் இல்லை, இது உலகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றுதல் கொண்டு வந்துரும். உதாரணத்துக்கு கர்த்தர் இயேசுடைய 2ஆம் பிரசனம் சடனா வந்துட்டார். அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அந்த உலகத்தோடைய அமைப்பே என்ன ஆயிடுச்சு, டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, மின்னல் போல வரக்கூடிய சத்தியங்கள். வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 97:4. நிறைய வசனங்கள் வாசிக்கிறோம், கொஞ்சம் நம்ம அதுக்கு உரிதான தயார் நிலையில இருக்கலாம். சங்கீதம் 97:4. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்து பூமி அதை கண்டு அதிர்ந்தது. பாருங்க, அவருடைய மின்னல்கள்னா தேவனுடைய வார்த்தை, அந்த சத்தியம் வரும்போது பூமி என்ன ஆகுதா, அதிர்ந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய அமைப்பு என்ன ஆகும், கேட்கும். அந்த மாதிரி சத்தியங்கள் கொண்டு வர. ஒருவேளை அன்பான சகோதர சகோதரிகளே, இனிமே வரக்கூடிய வெளிப்படுத்தல் விசேஷத்தை நம்ம தொடர்ந்து திருப்பி 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 நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு அடையாள பாஷைகள்லாம் ஒரு இடத்துல நம்ம எழுதி வச்சுக்கலாம். மின்னல்கள் அப்படின்னா சடனா ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு, உடனடியா ஒரு சத்தியம் என்ன ஆயிடுச்சு, பிரகாசப்பட்டுச்சு. இது பரிசுத்தவான்கள் மேல இருக்கலாம், இல்ல பரிசுத்தவான்கள் மேல இல்லாத கூட இருக்கலாம். மின்னல்கள், அந்த மாதிரி சத்தியங்கள். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 77:18. உம்முடைய குமரலின் சத்தம் சுழற்காற்றில் முழங்கினது, மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி குலுங்கி அதிர்ந்தது. அதுதான் அந்த ஒரு மின்னல்கள் நம்ம கவனிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு மின்னல் போல இருக்கக்கூடிய ஒரு சத்தியம் பிரகாசிக்கப்படும் போது, அந்த வெளிச்சம் வரும்போது ஒரு சாதாரண மனுஷனால, ஒரு சராசரி மனுஷன் என்ன ஆயிடுவாருன்னு பார்க்கும்போது பயந்து நடுங்கிடுவார். ஒருவேளை தேவனுடைய வசனம் அப்படி இருக்கான்னு பார்க்கும்போது வசனம் அப்படிதான் இருக்கும். திடீர்னு ஒரு சத்தியம் புறப்பட்டு வரும்போது நம்ம மண்ணான இருக்கக்கூடிய மனுஷனால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. அதுதான் நம்ம கவனிக்கும் போது இனிமே வரக்கூடிய வெளிப்படுத்தல் விசேஷத்துல இந்த மாதிரி அடையாள பாஷை வரும்போது அங்க என்ன சூழல் மாறுச்சு, அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், ரொம்ப தீர்க்கமா கவனிக்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, மின்னல்கள் இது எங்கத்துல இருந்து பொறுப்பட்டதுன்னா அந்த சிங்காசனத்துல இருந்து என்ன ஆகுது,
மின்னல் போல சத்தியம் வரும்போது ஒரு சாதாரண மனுஷனால என்ன பண்ண முடியாது, இதை கிரகிக்க முடியாதுன்னு நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, இடிமுழக்கம். இடிமுழக்கம். அன்பான சகோதர சகோதரிகளே, இடிமுழக்கம் இது ஒரு சாதாரண காரியம் இல்லை. எங்க இடிமுழக்கம் உண்டாகும், எப்படி ஒரு இடி உண்டாகும் பார்க்கும்போது, ரெண்டு மலை மேகங்கள் அது ஒண்ணுக்கு ஒண்ணு மோத அங்க துவங்குது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், அந்த ஒரு மின்னல் உருவாகுது, ஹை வோல்டேஜ் லைட் உருவாகுது. ரெண்டு மேகங்கள் மோதி கொள்ளும் போது அப்படியே அங்கத்துல இருந்து அந்த ஒரு எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் வேவ்னால அங்க கிரியேட் ஆகக்கூடிய அந்த வெளிச்சம் ஒரு மிகப்பெரிய சத்தமா என்ன ஆகுது, புறப்படுது. அப்படின்னா மின்னல் சொல்லும் போது, இடி முழக்கம் சொல்லும் போது அங்க என்ன ஆகுது, வெளிச்சமும் உண்டாகுது, அதை தொடர்ந்து என்ன ஆகுதுங்க, சத்தமும் உண்டாகுது. சத்தமும் உண்டாகுது. அப்படின்னா இது சிங்காசனத்துல இருந்து பொறுப்புட்டுன்னு வரக்கூடிய இன்னொரு தேவனுடைய சத்தியங்கள் இது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கான்ட்ரவர்சியை கொண்டு வந்துடும். ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய சூழல்ல இந்த சத்தியங்கள் பொறுப்புட்டு வெளியே வரும்போது பிரிச்சு ஏத்துறோம். அமைதலா இருக்காது, அங்க ஒரு பிரச்சனை உண்டாகும், ஆர்கியூமெண்ட் இடம் உண்டாகும். இது வரைக்கும் நல்லா போய் நினைச்ச ஏன் இப்போ தாறுமாறா மாறுதுன்னா, இந்த இடி முழக்கம் போல சத்தியம் வெளியே வரும்போது அங்க என்ன ஆகும்னு பார்க்கும்போது தாறுமாறான சூழல்கள் உருவாகும். தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம், அதாவது 10ஆம் அதிகாரத்துல 4 மின்னல்கள், 4 மின்னல்கள் என்னக்கூடிய ஒரு சத்தியத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அந்த 7 மின்னல்கள், 7 தண்டரிங்ஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல 7 இடி முழக்கங்கள் என்னக்கூடிய ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க போறோம். அந்த 7 விதமான சத்தியங்கள் கர்த்தர் இயேசுவோடைய பிரசன்னத்தினால உருவாச்சு. அதனால என்னென்ன மாற்றங்கள் உருவாச்சுன்னு தான் அந்த ஒரு 7 இடி முழக்கங்கள். அதாவது இப்போ அமைதலா இருக்கக்கூடிய இந்த ஒரு உலகத்தோடைய அமைப்பு கர்த்தர் இயேசுவோடைய வருகையினால மிகப்பெரிய மாற்றுதலுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா வந்துச்சு. அதாவது இந்த மாதிரி சத்தியங்கள் உலகத்துக்கு மேல பாயும் போதே இவ்வளவு பிரச்சனைனா, எக்லிஷியாக்குள்ள வந்தா, சகோதர சகோதரிகளுக்குள்ள மத்தியில வந்தா அது எப்படி இருக்கும்? ரொம்ப சத்தமா இருக்கும், பிரிவினை உண்டாகும். அது மாத்திரம் இல்ல அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சத்தியம் பிரகாசிச்சின்னு வரும்போது கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் என்ன ஆகும், அலறுவோம். அந்த மாதிரி நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரியான சத்தியங்கள், இடி முழக்கம் போல இருக்கக்கூடிய சத்தியங்கள் வேதத்துல இருக்கு. ஆனா அது ஏற்ற காலத்துல ஏற்ற சமயத்துல வெளியே வரும்போது அது சாதாரண மனுஷனால என்ன பண்ண முடியாது, கிரகிக்க முடியாத ஒரு காரியம். அதாவது இடி முழக்கங்கள்னா வெளிச்சமோ சத்தமோ கலந்த சத்தியம். இது வந்துருச்சுன்னா அங்க ஒரு மிகப்பெரிய பிரிவினைய கொண்டு வரும். இது 2வது முறை. இதோ எங்கத்துல இருந்து தான் வருதுங்க, சிங்காசனத்துல இருந்து தான் இது என்ன ஆகுது, பொறுப்புன்னு வருது நம்ம பாக்குறோம். மூணாவது சத்தங்கள். சத்தங்கள் இது ரொம்ப எளிமையான ஒரு தலைப்பு. தேவனுடைய வார்த்தை எப்பவுமே ஒருத்தரை பயமுறுத்துற மாதிரி இருக்காது. அதுல என்ன கூட இருக்கும், கொஞ்சம் அன்பு இருக்கும், ஒரு நிதானம் இருக்கும், ஒரு தயவு இருக்கும். ஒருவேளை இந்த சத்தங்களுக்கு நல்ல உதாரணம் என்னன்னு பார்க்கும்போது, இப்போ டீட்டெயிலா நம்ம இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் பார்த்துன்னு இருக்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப பொறுமையா ஒவ்வொரு வசனமா ஒவ்வொரு எழுத்துக்களா தேவனுடைய வார்த்தைகள் இதோ எங்கத்துல இருந்து தான் வருது, சிங்காசனத்துல இருந்து தான் வருது. அதாவது நம்மளுடைய மூத்த சகோதரர் சொல்லும் போது இந்த சத்தத்துக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன சொல்றாருன்னா, வேத ஆராய்ச்சி, பைபிள் ஸ்டடி, அதுக்கப்புறம் பெரியன் ஸ்டடி, இதெல்லாம் தேவனுடைய சத்தமா காணப்படுதா. ரொம்ப பிரசிஸ்டண்டா, ரொம்ப அமைதியான முறையில தேவனுடைய வார்த்தைகளை ரொம்ப அதை ரசிச்சு நம்ம தியானிக்கிறது. இது கூட எங்கத்துல இருந்து தான் வருது, சிங்காசனத்துல இருந்து தான் வருது. இது நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 3 அணுகுமுறையும், அதாவது வெளிச்சம் போல, ஒரு இடி முழக்கம் போல, ஒரு மின்னல் போல நம்ம கவனிக்கும் போது இந்த சத்தியங்கள்லாம் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து நம்ம வருது நம்ம கவனிக்கும் போது இது எல்லாமே யார் அனுமதி கொடுக்கறதுன்னு பார்க்கும் போது
பிதாவாகிய தேவன் தான் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அனுமதி கொடுக்குறாரு நம்ம பார்க்கணும். சோ இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையா இருக்கக்கூடிய சத்தியங்கள் அது இந்த மனுக்குலத்துக்கு மேல தேவன் எப்படி அனுமதிக்கிறார் எனக்கூடிய ஒரு நல்ல உதாரணமா நம்ம பார்க்கிறோம். சரி, நெக்ஸ்ட் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சரி, அதுக்கு முன்பாக ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். அதாவது இத நம்ம பிரிச்சு சில இடத்துல வரும். ஒரு மின்னல் போல வரும், இடி முழக்கம் போல வரும், சத்தம் போல வரும். இது 3 கலந்து கவனிங்க. இந்த 3 கலந்து வசனம் சொல்லும் போது ஒரு விஷயம் ஆட் ஆகும். அது என்னன்னா பூமி அதிர்ச்சி. சடனா ஒரு வெளிச்சம், சடனா ஒரு இடி முழக்கம் போல சத்தம் உருவாகும் போது அங்க என்ன நடக்கும்? பூமி அதிர்ச்சி. அப்படின்னா இதெல்லாம் நிஜமாலே பூமி அதிர்ச்சி நடக்குமா? இது நிஜமாலே பூமி அதிர்ச்சி கிடையாது. இது முழுக்க முழுக்க வெளிப்படுத்தின விசேஷத்துல காட்டக்கூடிய அடியாள பாஷை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3 வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 8:5. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. என்னென்ன உண்டாச்சு? சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. அந்த 3 உருவாகும் போது 4வது என்ன ஆயிடாச்சு? பூமி அதிர்ச்சி உண்டாயிடுச்சு. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையா இருக்கக்கூடிய சத்தியம் அது மிகப்பெரிய அளவுல வெடிக்கும் போது பூமியில பூமி அதிர்ச்சி உண்டாச்சுன்னா ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தின் மாற்றம் உருவாகுது. கிரேட் ரிஃபார்மேஷன் இல்லைன்னா சீர்திருத்தம் உண்டாகுது, இல்ல புரட்சி உண்டாகுது. அதுதான் எது குறிக்குதுன்னு பார்க்கும் போது பூமி அதிர்ச்சி. இது வெளிப்படுத்தல் விசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ரொம்ப நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது முத்திரை முடிஞ்சு எக்காலம் எனக்கூடிய தலைப்பு துவங்கும் போது அந்த இடைப்பட்ட நாட்கள் உண்மையான மெய் திருச்சபை அந்த முடிஞ்ச ஒரு காலகட்டம் இந்த பூமியில நடக்க போக மிகப்பெரிய விபரீதம். அதாவது என்னன்னு பார்க்கும்போது ஆர்மகதான் கிராஷ், தி ஆர்மகடன் கிராஷ், ஒரு மகா பெரிய யுத்தம் இந்த பூமியில அந்த நடக்கும் போது அங்க நடக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கும்னா ஒரு மாபெரும் சத்தியம் என்ன ஆயிடும்னா அது வெளிப்படும் போது இந்த சத்தியம் என்ன? உண்மையான புதிய சிருஷ்டிகள் 144,000 பேர் அவங்க முடிஞ்சிட்டாங்கன்னு எனக்கூடிய மாபெரும் சத்தியம் வெடிக்கும் போது இந்த பூமி தாங்காது. ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றுதலுக்குள்ள இந்த ஒரு பூமி உள்ள போகும். சோ இதுதான் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள். ஒருவேளை இப்பெல்லாம் நம்ம ரொம்ப பயபக்தி இல்லாத ஒரு நிலையில இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை தானே என்ன பண்ணிட போகுது? ஏன்னா தேவன் சில வாட்டி எப்பவுமே தேவனுடைய காரியத்தை நம்ம கவனிக்கும் போது அவர் ஏதாவது தொடர்ந்து சொல்லினே இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. தேவன் அமைதலா ஆயிட்டாலே அது மிகப்பெரிய பிரச்சனைகள் கொண்டு வரும். அதுவும் நம்ம கவனிக்க போறோம். பரலோகம் அமைதியா ஆயிட்டுச்சுட்டா நம்மளுடைய நிலை என்ன ஆகும்? ஒருவேளை அந்த சூழலுக்கு நம்ம தள்ளப்படாதபடிக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல்மழையும் உண்டாயின. இது இன்னொரு அடிஷனல் பிரச்சனை, கல்மழையும் உண்டாயிடுச்சு. இது எப்போ தேவனுடைய அந்த ஒரு ஆலயத்துல அது திறக்கப்பட்டுச்சா அங்க பார்க்கும்போது உடன்படிக்கை பெட்டி நிக்குதான். என்ன அர்த்தம்? 144,000 பேர் முடிஞ்சிட்டா இந்த பூமியில வரக்கூடிய மிகப்பெரிய விபரீதம், மிகப்பெரிய ஆபத்து குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 16:18. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே,
மின்னல்கள், இடி முழக்கங்கள், சத்தங்கள், இது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது தேவனுடைய சிங்காசனத்துல வரக்கூடிய அந்த நியாய தீர்ப்பு. அந்த சிங்காசனம் எப்படி இருக்கு? நீதினால் நிறைந்திருக்கக்கூடிய சிங்காசனத்துல இருந்து ஒரு நியாய தீர்ப்பு வருதுன்னா, இந்த பூமியில எல்லா விதமான அநீதி, எல்லா விதமான அக்கிரமத்தை தேவன் என்ன பண்ணிடுவாரு? அவருடைய வார்த்தையா இருக்கக்கூடிய சத்தியத்தினால முழுமையா அழிச்சு தள்ளிடுவார். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு அவருடைய 2ஆம் வருகையில வந்திருந்தும் போதே அவர் செஞ்ச முதல் காரியம் என்னன்னா, தேவனுடைய அந்த ஒரு சிங்காசனத்திலிருந்து பொறுப்பட்ட அந்த ஒரு வெளிச்சம், அந்த இடி முழக்கம், அந்த சத்தம், கர்த்தர் இயேசு இந்த பூமியில பிரசனம் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லும் போது அந்த முதல் நிகழ்வு சாத்தானை கட்டப்படுது. அநீதியா இருக்கக்கூடிய சாத்தான் என்ன ஆயிட்டாரு? கட்டப்பட்ட துவங்கிட்டார், கண்ட்ரோலுக்கு வர துவங்கிட்டார். எந்த ஒரு அநீதியோ தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு அடையாள பாஷையை நம்ம ரொம்ப கூர்மையா பார்க்க போறோம். ஏன்னா இது ரிப்பீட் பண்ண நமக்கான கால நேரம் பத்தாது. இது ஒரு வாட்டி நம்ம இந்த ஒரு மின்னல்கள், இடி முழக்கங்கள், சத்தங்கள் சொல்லும் போது நம்ம ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த ஒரு வெளிப்படுத்தல் விசேஷம் ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். இப்போ அதே சிங்காசனத்துல இருந்து இந்த ஒரு சத்தம் பொறுப்பிட்ட பிறகு அங்க இன்னொரு காட்சியா நடக்குது. என்னன்னா வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:5. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. இப்ப அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக 7 அக்னி தீபங்கள் என்ன ஆயிட்டு இருக்கு? எரிஞ்சுட்டே இருக்கு. இது என்ன 7 அக்னி தீபம்? இது எங்க தந்து வந்துச்சுன்னு பார்க்கும் போது, போன தரிசனத்துல இருந்த அந்த குத்து விளக்கு தீபம் தான் இது. குத்து விளக்கு மத்தியில யார் இருக்கிறாரு? கர்த்தர் இயேசு இருக்கிறாரு. ஆனா அந்த தீபங்கள் எப்படி எரிஞ்சுன்னு இருக்குன்னா, சிங்காசனத்துல இருந்து வரக்கூடிய வெளிச்சத்தினாலதான், தேவனுடைய சிங்காசனத்துல வரக்கூடிய அந்த ஒரு சத்தியம் வெளிச்சத்தினாலதான் 7 சபை காலகட்டத்துல இருக்கக்கூடிய சத்தியங்கள் என்ன ஆகுது? தொடர்ந்து எரிஞ்சினே இருக்கு, பர்ன் ஆயினே இருக்கு. அந்த அந்த ஒரு என்ன ஆகுது? அந்த ஒரு குத்து விளக்குல இருந்து அந்த நெருப்பு தொடர்ந்து என்ன ஆயினே இருக்கு, எரிஞ்சினே இருக்கு. அப்படின்னா இந்த சிங்காசனத்திலிருந்து தான் நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கும்போது சகல விதமான சத்தியங்கள் வருது. இது எப்படின்னா, பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு மூலியமாக 7 சபை காலத்துக்கு கொடுக்குறாரு. ஆனா இந்த சத்தியம் எடுத்துக்கொண்டா நேரடியா யார்கிட்ட இருந்து தான் வருது? பிதாவாகிய தேவன் கிட்ட தான் வருது. அவருடைய நீதியின் சிங்காசனத்திலிருந்து தான் அவருடைய நீதியான வார்த்தைகளா இருக்கக்கூடிய சத்தியம், அது கிமுலேட்டிங் எஃபெக்ட். அது முற்றிலுமா எப்படி இருக்குன்னா, அது 7 காலகட்ட சபைக்கும் தொடர்ந்து அது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது எரிஞ்சினே இருக்கு. அதுதான் தேவனுடைய வார்த்தை ஒரு பரிசுத்தவான் கால்களுக்கு எப்படி இருக்கு? தீபமா இருக்கு. அவருடைய வழிகளுக்கு வெளிச்சமா இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு தீபம் தொடர்ந்து நம்மளுடைய கான்செக்ரேஷனோட லைஃப்ல இது எரிஞ்சினே தொடர்ந்து இருக்குது. அதான் நம்ம ஏன் சத்தியத்துக்கு அவ்வளவு முக்கியம் தரோம்னா, இது எங்கத்துல இருந்து வரக்கூடிய வெளிச்சம்? சிங்காசனத்துல இருந்து. சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருடைய சிங்காசனத்துல இருந்து அந்த தீபமா, அந்த வெளிச்சமா, அந்த நெருப்பா அது நமக்குள்ள தொடர்ந்து எரிஞ்சினே இருக்கும். அதுதான் நம்ம வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் 4:5 அது வசனம் எப்படி இருக்குன்னா, தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாய் எரிந்து கொண்டிருந்தன. ஆமா, தேவனுடைய 7 ஆவியா இருக்கக்கூடிய 7 அக்னி தீபங்கள். அக்னி புரியுது இல்ல? அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், அந்த நியாய தீர்ப்பு. இந்த அக்னி தீபங்கள் சொல்லும் போது இந்த 7 காலகட்ட சபை, தேவனுடைய பரிசுத்த ஆவி, அவருடைய ஒரே ஆவி 7 விதமா அது என்ன ஆகுது? 7 சபை காலத்துக்கு 7 விதமா அது என்ன ஆகுதுன்னா 7 தீபங்களா அது எரியுது. அதாவது காலத்துக்கு ஏத்த மாதிரி, டிஸ்பென்சேஷனுக்கு ஏத்த மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா சத்தியத்தை பகுந்து பிரிச்சு தருது நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்த வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போலாம். 6ஆம் வசனம். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாய் பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடலில் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன.
அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. இப்போ அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக என்ன இருந்துச்சு? பளிங்கு போல கண்ணாடி கடல். அதாவது கண்ணாடி கடல் சொல்றதோட கிளாசி சி, அதாவது சுத்தமான, அதை நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கடல்ல அப்படியே நம்ம முகம் தெரியும். கிளாசி சி, அப்படியே கிறிஸ்டல் கிளியரா இந்த பளிங்கு போல இருக்கக்கூடிய அந்த ஒரு கடல். பொதுவா கடல் அப்படின்னு சொல்லும் போது வெவ்வேறு அர்த்தம் வருது. ஆனா கடல்ல என்ன இருக்குன்னு பார்க்கும்போது தண்ணி இருக்கு. தண்ணி அதுதான் முக்கியங்க. பளிங்கு போல கடல் சொல்லும் போது தேவனுடைய வார்த்தை கடலை போல பருந்து என்ன இருக்கு, விரிஞ்சிருக்கு. அது ரொம்ப பெருசு தேவனுடைய வார்த்தை. அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கண்ணாடி போல இருக்கு. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை அந்த ட்ரூத் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கண்ணாடி கடல் போல இருக்கு. ஒருவேளை அதுல யாராவது பார்த்தா அவங்களுடைய முகம் தெரியும். அந்த அளவுக்கு என்னன்னு பார்க்கும்போது பியூரிட்டியும் கிளாரிட்டியும் இருக்கு. எந்த ஒரு மனித போதனைனாலையும் இல்ல எந்த ஒரு அசுத்த நிறைஞ்ச ஒரு காரியம்னாலையும் இது என்ன இருக்காது. இது ஒரு சுத்தமான பாஷை, இது ஒரு பியூர் லாங்குவேஜ், சத்தியம். ஒருவேளை நம்ம இந்தியால இருக்கிறோம், அமெரிக்கால இருக்கக்கூடிய பிரதர்ஸ் கிட்ட நம்ம பேசுறோம்னு எப்படி பேசுறோம்? இந்த சத்தியத்தினால தான். தேவனோட தெய்வீக திட்டம் பேசும்போது அவங்களுக்கு புரியுது, அவங்க தேவனோட தெய்வீக திட்டம் பேசும்போது நம்மளுக்கு புரியுது. எப்படி புரியுது? இது கண்ணாடி கடல் போல ஒரே சத்தியம், தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து பொறுப்புட்டு வந்த சத்தியம், உபதேசம், தேவனுடைய உபதேசம். அன்பான சகோதர சகோதரிகள், இந்த தேவனுடைய வார்த்தை எப்படி ஒரு மனுஷனுக்கு தண்ணி நீரு இதெல்லாம் ரொம்ப முக்கியமோ, காற்று தண்ணி முக்கியமோ, அதே போல ஒரு புதிய சிருஷ்டிக்கும் மத்த ஜீவன்னா மனுக்குலத்துக்கும் தேவனுடைய வார்த்தையா இருக்கக்கூடிய சத்தியம் ரொம்ப முக்கியம். இப்போ புதிய சிருஷ்டியா இருக்கக்கூடிய நமக்கு இந்த சத்தியம் எவ்வளவு முக்கியம்? நம்மளுடைய பிரிதான ரட்சிப்புக்கு. உலக ஜனங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவை? தேவனுடைய வார்த்தையா இருக்கக்கூடிய சத்தியம் தேவை. அப்போதான் அவங்க என்ன ஆவாங்கன்னா ஜீவனுக்குள்ள வருவாங்க. இந்த காட்சி அன்பான சகோதர சகோதரிகளே அப்படியே பழைய ஏற்பாட்டு காலத்துல சாலமோன் டெம்பிள்ல காணப்படுது. அந்த சிங்காசனத்து மத்தியில அந்த ஒரு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அந்த பளிங்கை போல இருக்கக்கூடிய அந்த கடல், அந்த ஒரு சுத்தமான தண்ணீர், அந்த கிறிஸ்டல் போல கிளாசி சி. இதே காட்சி நம்ம எங்க பாக்குறோம்னா சாலமோன் டெம்பிள்ல பாக்குறோம். அது எங்க பாக்குறோம் நம்ம கவனிக்கும் போது 1 நாளாகமும் நம்ம கவனிக்கிறோம். அந்த ஒரு 2 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 2-15 பார்க்கும்போது அந்த சாலமோனுடைய தேவாலயத்துல இல்லைங்களா, அங்க ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கா. தண்ணீர் தொட்டி இங்கிலீஷ்ல அங்க என்ன சொல்றாங்கன்னா மோல்டன் சி, உருக்கப்பட்ட கல், மோல்டன் சி, மோல்டன். அதாவது இது எப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு வெங்கலத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னா மண்ணுல அந்த மோல்டு மாதிரி ரெடி பண்ணிட்டு ஐயங்காட்சி ஊத்திட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது அந்த தொட்டியை உருவாக்குறாங்க. நல்லா அந்த வெங்கலத்தை ஷைனிங் பண்ணிட்டு பாலிஷ் பண்ணிட்டு அதுல தண்ணி ஊத்தி பார்த்தா எப்படி இருக்கும்னா அப்படியே கடல் போல இருக்கும். ஸோ இந்த ஒரு சாலமோன் தேவாலயத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு தண்ணீர் தொட்டியோட அளவு பார்க்கும்போது 15 மீட்டர் அது சுற்றளவு. 15 அடி, மீட்டர்ல 15 அடி சுற்றளவு அப்படின்னு ரொம்ப பெருசு. 15 அடி சுற்றளவு. அதோடைய ஆழம் பார்க்கும்போது ஒரு 7.5 அடி இருக்குங்களாம். பாருங்க அப்படியே தகன்னு இருக்கு வெங்கலத்தோட அந்த ஒரு தண்ணீர் தொட்டி. அது கீழே பார்க்கும்போது 12 காளைகள் இருக்கு. அதாவது இது நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறதுல இது என்ன காரியம்னு. ஆனா இத குறித்து பார்க்கும்போது இதோட பேர் த மோல்டன் சி அப்படின்னு சொல்றாங்க. சரி, சிங்காசனத்தை காட்சிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது தேவனுடைய வார்த்தையை நம்ம ஏனோதானம் நம்ம பயன்படுத்துறதுல இல்ல சம்பந்தம் இல்லாத விஷயத்த நம்ம என்ன பண்றதுல வெளிப்படுத்துற விசேஷத்துக்குள்ள கொண்டு வர்றதுல இது என்ன காரியம் பார்க்கும்போது அந்த சிங்காசன மத்தியில எப்படி அந்த ஒரு பளிங்கைக்கு ஒப்பாக அந்த ஒரு கடல் இருந்துச்சோ அன்பானவர்களே, அதே போல சாலமோனோட தேவாலயத்துல இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தண்ணீர் தொட்டி இருந்துச்சு. அதோ எங்க இருந்துச்சுன்னு பார்க்கும்போது தேவாலயத்தை எதிரில கொஞ்சம் சைட்ல, தேவாலயத்தோட எதிரில கொஞ்சம் சைட்ல
தேவாலயம் எங்க இருந்துச்சுன்னா வட திசையில இருந்துச்சு, நார்த் சைடுல இருந்துச்சு. ஆனா இந்த தண்ணீர் தொட்டி எங்க இருந்துச்சுன்னு பார்க்கும்போது சவுத் சைடு. ஆனா தேவாலயத்துக்கு நேரா இல்ல, கொஞ்சம் பக்கத்துல. ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. என்னன்னு கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஜனங்க வந்து நேரடியா தேவாலயத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அவங்க அதுக்குள்ள போனோம்னா என்ன பண்ணணும், முதலாவது தண்ணீர் தொட்டில அவங்கள சுத்திகரிச்சுட்டு தான் அவங்க என்ன பண்ண முடியும், போக முடியும். இந்த முழு சாலமோனோட தேவாலயம் எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் கண்ணுக்கு தெரிகிற பாகம் குறிக்குது. பாருங்க, அந்த சிங்காசனத்தில் மத்தியில அந்த பளிங்கை போல இருக்கக்கூடிய அந்த ஒரு சமுத்திரம் வந்து எதை குறிக்குதுன்னா அந்த ஒரு தேவராஜ்யத்துடைய கண்ணுக்கு தெரிகிற பாகம். ஒருவேளை தேவனை யாராவது அவங்க சந்திக்கணும், தொடர்பு கொள்ளணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுங்க, மரிச்ச நிலையிலேருந்து உயிர்ப்பித்து அவங்க சுத்திகரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தேவன் கிட்ட என்ன பண்ண முடியும், அவங்க தொடர்பு கொள்ள முடியும். அதை காமிக்கிறதுக்கு தான் தேவன் என்ன பண்றாருன்னா சிங்காசனம் மத்தியில என்ன வைக்கிறாரு, அந்த ஒரு பளிங்கை போல இருக்கக்கூடிய கண்ணாடி, அந்த ஒரு கடல், அது சுத்தமான தண்ணீர் நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ நம்ம கவனிக்கும் போது ஒவ்வொரு ஃபீச்சரும் நம்ம எடுத்து பார்த்தா தேவனுடைய காரியத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் எப்படி ஒரு வழிநடத்தின் வந்தார், புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கக்கூடிய நாம் புதிய சிருஷ்டிக்கு அந்த தீபமா அப்படி இருக்கிறார், ராஜ்யத்துல அவர் எப்படி செயல்பட போறார், இது எல்லாமே அவருடைய தெய்வீக திட்டத்துல நம்ம கூர்ந்து பார்க்கும்போது ஒன் பை ஒன்னா டிவைன் பிளானே அவர் என்ன பண்றாருன்னா கவர் பண்றார். ஏன் அந்த ஒரு தண்ணீர் தொட்டியை வந்து வெங்கலத்தினால செய்யணும், காப்பர்னால ஏன் செய்யணும்னா காப்பர் வெங்கலம் வந்து ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு அடையாளமா இருக்கு. அந்த பரிபூர்ண மனுஷனா மாறினா தான் தேவன் கிட்ட என்ன பண்ண முடியும், தொடர்பு கொள்ள முடியும் கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல. சோ இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே முற்றிலுமாக சிங்காசனத்தின் காட்சியா காணப்படுது. சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்த காரியங்கள் வந்து தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய குணலட்சணத்தை அவர் எப்படி மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாருன்னா அவருடைய வார்த்தைனால தான். இப்போ நேரடியா நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையா இருக்கக்கூடிய, அதாவது தேவனுடைய குணலட்சணத்தை குறித்து நம்ம நேரடியா நம்ம என்ன பண்ணலாம்னா கவனிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பகுதியில இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ல இருந்து 9, அதாவது முதல் பகுதியை விட்டுருங்க, 2வது பகுதியிலிருந்து வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 6ல இருந்து 9. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாய் பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. இப்ப பார்க்கும் போது அந்த ஒரு கண்ணாடி கடலுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய சீன்ல இருந்து தான் நம்ம முக்கியம். அந்த சிங்காசனத்தின் மத்தியில என்ன இருக்கு, அந்த சென்டர்ல, அந்த சிங்காசனம் சென்டர்ல இருக்கு, அதை சுத்தி என்ன இருக்குங்க, 4 ஜீவன்கள். வாசிக்கல, வசனம் பொறுமையா வாசிங்க. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தையும் சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. 7ஆம் வசனம். முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்று முகம் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. 9 அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது பாருங்க. சோ இந்த ஒரு காரியங்கள் தான் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. இப்போ அந்த சிங்காசனத்தில் சுத்தி இருக்கக்கூடிய அந்த 4 ஜீவிகள், ஒருவேளை இன்னைக்கு நம்ம 7ஆம் வசனம் வரைக்கும் பார்த்துட்டு இந்த பாடத்தை நம்ம என்ன பண்ண போறோம், நிறைவு செய்ய போறோம்.
இப்போ இந்த சிங்காசன சுத்தியில இருக்கக்கூடிய 4 ஜீவிகள், சிங்காசனம் நடுவுல இருக்கு, அதை சுத்தி இருக்கக்கூடிய 4 ஜீவிகள் இருக்கு. அந்த ஜீவிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அவங்க உடம்பு முழுக்க என்ன இருக்குங்களா, கண்களாய் நிறைந்திருக்கு. எவ்வளவு ஒரு கோர காட்சி பாருங்க. இதை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஒரு மாதிரி இருக்கு. சுத்தி அந்த ஒரு ஜீவிகள், அந்த உடம்பு ஃபுல்லா என்ன இருக்குன்னு பார்க்கும்போது கண் இருக்கு இல்லைங்களா. சோ இந்த மாதிரி ஒரு காட்சிகள் வந்து கண்டிப்பா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தல் எடுத்திருந்தா இது வந்து அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியாது. இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜில வந்து ஓரளவுக்கு தேவனுடைய கிருபையில அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும் போது கண்டிப்பா அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை தேவன் சொல்ல வரக்கூடிய அந்த ஒரு சத்தியங்கள் நம்மளால என்ன பண்ண முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. சிங்காசனம் சென்டர்ல இருக்கு, அதை சுத்தி இந்த 4 ஜீவிகள் இருக்கு நம்ம பாக்குறோம். இந்த 4 ஜீவிகள், அதாவது தமிழ்ல ரொம்ப டீசென்ட்டா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்த ஜீவிகள். ஆனா இங்கிலீஷ்ல வந்து பீஸ்ட்னா அனிமல், மிருகம் அப்படின்னு பண்ணிருக்கிறாங்க. ஆனா தமிழ்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன் அருமையான டிரான்ஸ்லேஷன். நம்ம ஜீவிகள்னே என்ன பண்ணலாம், அது பயன்படுத்தலாம். சோ இந்த 4 ஜீவிகள் வந்து எதை குறிக்குதுன்னு பார்க்கும் போது சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய 4 குணலட்சணம். அதாவது இந்த ஜீவிகள் குணலட்சணம் கிடையாது, இந்த குணலட்சணத்தை, தேவனுடைய குணலட்சணத்தை இந்த 4 ஜீவிகள் வழியாக அவர் என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. சோ இந்த ஒரு 4 ஜீவிகள் வந்து யோவான் எதுக்கு இந்த ஒரு தரிசனத்தை பாக்குறாருன்னா, ஒருவேளை உண்மையான இந்த மாதிரி ஒரு ஜீவிகள் பரலோகத்து இருக்காலாம் நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க என்னங்க, தரிசனம். இந்த 4 ஜீவிகள் வந்து தரிசனம். உடம்பு முழுக்க கண்ணா ஒரு மாதிரியான ஒரு ரூபம் வந்து கண்டிப்பா பரலோகத்துல எல்லாம் இருக்காது. இது வந்து நமக்காக தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா யோவானுக்கு காட்டின தரிசனம். இந்த தரிசனத்துல நமக்கு எடுக்கக்கூடிய பாடம் என்னன்னு பார்க்கும் போது, நம்மளுடைய சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருடைய 4 பேலன்ஸ்டு கேரக்டர், அவருக்குள்ள இருக்கக்கூடிய 4 குணலட்சணம், அதாவது செறிப்பங்கா இருக்கக்கூடிய 4 குணலட்சணம், அதுதான் இந்த 4 ஜீவிகள் குறிப்பிடுதுன்னு பாக்குறோம். அதாவது 4 குணலட்சணம் நமக்கு நல்லாவே தெரியும். வல்லமை, நீதி, அன்பு மற்றும் ஞானம். சோ இந்த ஒரு 4 குணலட்சணத்தை குறிக்குது நம்ம கவனிக்கிறோம். சோ அந்த ஒரு ஜீவிகளுடைய ரூபத்தை நம்ம எடுத்து பார்க்கும் போது அது எப்படி இருக்குங்க, அது உடம்பு முழுக்க அந்த ஜீவிகள் முழுக்க என்ன இருக்கு, கண்களாய் நிறைந்திருக்கு, கண்களாய் நிறைந்திருக்கு. என்ன ஒரு அகோரமான காட்சி. ஆனாலும் அன்பான சகோதர சகோதரிகளே, கண்களாய் நிறைந்திருக்குன்னு சொல்லும் போது தேவனுடைய அந்த 4 குணலட்சணங்கள் கண்களாய் நிறைந்திருக்குன்னா, கண்கள் எதுக்கு பயன்படுது, ஒரு விஷயத்த பார்க்கிறதுக்கு, பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு. இது எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய 4 குணலட்சணமும் வந்து கண்களாய் நிறைந்திருக்கு. அது மாத்திரம் இல்ல, வசனத்துல இன்னொரு காரியமும் இருக்கு, அது முன்புறத்திலும் பின்புறத்திலும் இருக்கு. முதலாவது அந்த கண்ணு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இருக்கு, விசேஷமா முன்புறத்திலும் பின்புறத்திலும் இருக்குன்னு பார்க்கும்போது தேவனுடைய கேரக்டர் 4மே வந்து எப்பவுமே விழித்திருக்குது. எப்பவுமே கண்ணு மூடி தேவனுடைய கேரக்டர் எப்பவுமே இல்ல, விஜிலன்ஸா இருக்கு. ஃபோர் வியூ, அதாவது ஃபோர் நாலேஜ், அதாவது முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னு இப்பவே தேவனால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஆரம்பத்திலேயே தேவனால முடிவு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அது எப்படி முடியுதுன்னா, அதுதான் கண்களாய் நிறைந்திருக்கிறது. பர்செப்ஷன், அந்த ஒரு நாலேஜ், அந்த ஒரு விஸ்டம். அவர் முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னு அவர் இப்பவே என்ன பண்ணிடுவாரு, சொல்லிடுவாரு. அதுதான் அந்த ஒரு கண்களாய் நிறைந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் வசனம், ஏசாயா 46 9 10, 9 மற்றும் 10. ஏசாயா 46 9 மற்றும் 10. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தந்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும்,
எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. பாருங்க, முடிவுல என்ன நடக்குதோ அது ஆரம்பத்திலே தேவன் என்ன பண்ணிடுவாரு, சொல்லிடுவாரு. அதுதான் அந்த ஃபோர் நாலேஜ் எனக்கூடிய ஒரு காரியமா இருக்கு நம்ம பாக்குறோம். அதனாலதான் அந்த ஒரு 4 ஜீவிகளுடைய அந்த ஒரு சரீரம் முழுக்க என்ன இருக்குன்னு பார்க்கும்போது கண்களாய் நிறைந்திருக்கு. அந்த ஃபோர் நாலேஜ் குறிக்குது நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் ஒரு விஷயத்த செஞ்சார்னா அந்த 4 குணலட்சணமா அது என்ன ஆகும், அது சரி அப்படின்னு சொல்லும். ஒரே ஒரு சின்ன விஷயம் கூட தேவனுடைய காரியத்துல என்ன ஆகாது, தப்பா போகவே போகாது. ஸோ அதுதான் அந்த ஒரு 4 கேரக்டர், பேலன்ஸ்டு கேரக்டரோடைய அந்த ஒரு தாட். அன்பான சகோதர சகோதரிகள், இதெல்லாம் ஒரு அடியாள பாஷையா இருக்கு. ஒருவேளை இதெல்லாம் நம்ம பேசுறதோட கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும் தேவனுடைய இந்த ஒரு ஞானம் எப்படி இருக்கு. கண்கள் ஞானத்தை குறிக்குது, பொதுவா அந்த ஒரு ஃபோர் நாலேஜை குறிக்குது, முன்னாடி என்ன நடக்க போதோ தெரியுது. ஸோ இதை நம்ம எப்படி கவனிக்கலாம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கண்களால் நிறைந்திருக்குதுன்னா இங்க தேவனுடைய ஒரு கேரக்டர், ஒரு குணலட்சணம், ஞானம் என குணலட்சணம் மற்ற 3 குணலட்சணமான இருக்கக்கூடிய வல்லமை, நீதி, அன்பை கட்டுப்படுத்துதான். எப்படின்னா தேவன் ஞானம் இல்லாத அவருடைய அன்பை பயன்படுத்த மாட்டார். தேவன் ஞானம் இல்லாத ஒரு வல்லமை பயன்படுத்த மாட்டார். தேவன் நியாயம் இல்லாத நீதியை பயன்படுத்த மாட்டார். சோ அதுதான் அந்த ஒரு கண்கள் குறிக்குது நம்ம பாக்குறோம். அப்படின்னா தேவனுடைய காரியத்தை நம்ம எடுத்து பார்க்கும் போது சும்மா சும்மா ஒருத்தருக்கு அன்பை காட்ட மாட்டார், சும்மா சும்மா ஒருத்தருடைய நீதியை அவர் காட்ட மாட்டார், சும்மா சும்மா ஒருத்தர்கிட்ட அவருடைய வல்லமைய காட்ட மாட்டார். ஏன்னா இப்போ ஏன் தேவன் தீமையை அனுபவித்தார், தேவன் நினைச்சான்னு ஒரே செகண்ட்ல மாத்திடலாம். ஆனா தேவன் அவருடைய வல்லமை என்ன பண்றது இல்லை, பயன்படுத்துறது இல்லை. செய்யக்கூடிய அநியாய அக்கிரமம் கொஞ்சம் நெஞ்சமாங்க இந்த மனுக்குலம் நெஞ்சா ஒரே நிமிஷத்துல பூந்தி ஆக்கிடலாம். ஆனா தேவன் அவருடைய வல்லமை என்ன பண்ண மாட்டாரு, ஞானம் இல்லாத பயன்படுத்த மாட்டாரு. அதே போல இப்போ தேவன் அன்பு கூறுகிற ஜனங்கள் யாருன்னு மட்டும் புது சிருஷ்டி மாத்திரம் தான். உலக ஜனங்களை என்ன பண்ண மாட்டாரு, கன்சிடரே பண்ண மாட்டார். அவருடைய காலம் வரும்போது தேவன் என்ன பண்ணுவார், அவங்கள அன்பு கூறுவார். சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய அந்த ஞானம் மத்த குணலட்சணத்தை அது என்ன பண்றாருன்னா அது கண்ட்ரோல் பண்றாரு. அதுதான் அவருடைய அந்த ஒரு உடம்பு முழுக்க கண் இருக்குன்னு பார்க்கும்போது அவருடைய குணலட்சணத்தை பிரயோகப்படுத்தும் போது முற்றிலுமாக ஞானமா பயன்படுத்துவார். இத ஒரு மூத்த சகோதரர் எப்படி சொல்றாருன்னா, நம்ம பிதாவாகிய தேவன் ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்றார். எப்படி ஒரு குட் டீச்சர், என்னன்னா ஒரு அறிவான ஆசிரியர் அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா ஞானத்தை சொல்லிட மாட்டாங்களாம். இது ரொம்ப அருமையான ஸ்டேட்மெண்ட். ஒரு வைஸ் டீச்சர் நெவர் டெல்ஸ் ஆல் ஹி நோஸ். ஒருவேளை எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அதே போலத்தான் பிதாவாகிய தேவன் கூட என்ன பண்றாருன்னா அவருடைய தெய்வீக திட்டம் எல்லாமே நமக்கு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம தாங்க மாட்டோம். ஒருவேளை இப்போ ரொம்ப விசேஷமாக மறுபடியுமாக நம்ம சகோதரர் மத்தியில இன்னொரு வஞ்சனை, எப்போ சபை முடியுதுன்னு ஒரு டேட்டு டைமிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவனுக்கு அவருடைய சர்வ வல்லமை உள்ள ஞானம் தெரியும். எப்போ சபை முடியுதுன்னு அந்த ஒரு நேரம் காலம் சொல்லிட்டா அது நமக்கு ஆபத்துன்னு தேவன் நல்லாவே தெரியும். அதனாலதான் அவருடைய ஞானம் என்ன சொல்லுது, இதை வெளிப்படுத்த வேண்டாம், அமைதியா அந்த காரியத்தை விட்டுருங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத சத்தியம். சபை முடியும் போது என்ன ஆகும், அது முடியட்டும். உண்மையானவர்கள் யாருன்னு தேவனுக்கு தெரியும், அது முடியும் போது முடியட்டும். ஆனா நமக்கு அது என்ன தேவைப்படாது. அதுதான் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஞானம் மத்த குணலட்சணத்தை என்ன ஆகுது, கண்ட்ரோல் பண்ணுது. ஆரம்பத்திலேயே முடிவு அவர் என்ன பண்ணிடுவாரு, சொல்லிடுவாரு. ஏன்னா அவருடைய பேலன்ஸ்டு கேரக்டர் அது என்ன பண்ணணும்னா எது சரி எது தவறுன்னு முன்னாடியே தேவனுக்கு எல்லாமே தெரியும். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, நெக்ஸ்ட் 7ஆம் வசனம். முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளைக்கொப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாயிருந்தன. இப்ப நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காட்சி முழுக்க முழுக்க தரிசனம். எப்படி அந்த வஜ்ர கல்லும் பதுமர்கதம் எனக்கூடிய கற்கள், அந்த ஜெம்ஸ்,
அந்த ஒரு ரத்தனங்கள் குறித்து நம்ம பார்த்தோமோ, அதே போல இந்த சிங்காசனத்தின் காட்சி கூட எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது முற்றிலுமாக ஒரு தரிசனம் தான். சிங்கம்னா அது சிங்கம் இல்ல, சிங்கம் போல. காளைனா காளை இல்ல, காளை போல. மனுஷனா மனுஷன் இல்ல, மனுஷன் முகம் போலனா அந்த மனுஷனுடைய அந்த ஒரு கேரக்டர் குணலட்சணத்தை போல. கழுகுனா கழுகோட குணலட்சணத்தை போல. அப்படின்னா நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். இந்த 4 குணலட்சணத்திலையும் நம்ம கவனிக்கும் போது இந்த 4 மிருகங்கள் வந்து அந்தந்த மிருக வகையில ஒரு சூப்பர்லேட்டிவ் கேரக்டர். சூப்பர்லேட்டிவ்னா அந்த அந்த மிருகத்திலேயே ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு குணலட்சணம் தான். உதாரணத்துக்கு யானை, காண்டா மிருகம், புலி, சிங்கம் இதெல்லாம் இருந்தாலும் அங்க எது வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்குதுன்னா சிங்கம், லயன். அது சூப்பர்லேட்டிவ், காட்டுக்கே ராஜா. அதே போல வந்து நம்ம டொமஸ்டிக் அனிமல் எல்லாம் சொல்றீங்க, நாய், பன்னி, அதுக்கப்புறம் மாடு, காளை. இதுல பார்க்கும்போது இதுல வந்து சூப்பர்லேட்டிவ் எதுங்க? காளை தான். அந்த காளை ரொம்ப சூப்பர்லேட்டிவ். அப்படின்னா அது வந்து உயர்ந்த நிலையில காணப்படுது. அதே போல பறவை வகையில நம்ம கவனிக்கும் போது காக்கா இருக்கு, குருவி இருக்கு, கழுகு இருக்கு. இதுல எது வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையில இருக்குன்னு பார்க்கும்போது கழுகு. அதே போல இந்த பூமியில தேவன் சிருஷ்டி செஞ்ச உயர்ந்த ஒரு சிருஷ்டி என்ன யாருன்னு பார்க்கும்போது மனுஷன் தான். சோ இது வந்து நமக்கு புரிதனால தேவனுடைய அந்த 4 உன்னதமான குணலட்சணம் தேவன் எப்படி அவரை பிரதிபலிக்கிறாருன்னு பார்க்கும்போது அவருடைய சிருஷ்டியில இருக்கக்கூடிய உன்னதமான நிலையில இருக்கக்கூடிய 4 மிருகங்கள் உடைய அந்த ஒரு என்ன சொல்றதுங்க, அந்த ஒரு கேரக்டர் தான் சொல்றாரு போல. அதாவது நம்ம எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா தேவனுக்குள்ள அந்த கேரக்டர் இல்ல, தேவனுடைய கேரக்டர் இது அப்படி பிரதிபலிக்குது இந்த 4 மிருகங்கள் நம்ம கவனிக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகள். சோ அந்த வகையில பார்க்கும் போது முதல் விஷயம் நம்ம என்ன யாரை குறிக்குதுன்னு பார்க்கும்போது முதல் எந்த மிருகத்தை குறிக்குதுங்க, எந்த ஜீவியை குறிக்குது? முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பா. ஆமா, முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பா இருக்கு. சிங்கம். ஒருவேளை இந்த சிங்கம் குறித்து நம்ம பார்க்கும் போது பைபிள்ல தேவனுடைய குணலட்சணத்துக்கு பிறகு 2 சிங்கங்கள் காணப்படுது. யாரு? ஒண்ணு கர்ஜிக்கிற சிங்கம் சாத்தானு, நெக்ஸ்ட் யாருங்க? யூத ராஜ சிங்கம். சோ இவங்க 2 பேரும் பார்க்கும்போது எதை குறிக்குது? எதை குறிக்குது கவனிக்கும் போது ஒரு வல்லமையை குறிக்குது. சாத்தான் கிட்ட யாருன்னா மாட்ட அவர் என்ன பண்ணிடுவாரு? அவரோட வல்லமையினால முழுகிடுவாரு. யூத ராஜ சிங்கம் இந்த பூமி என்ன பண்றாரு? ஆட்சி செய்யறாரு. அப்படின்னா இந்த சிங்கம் எதை குறிக்குதுன்னு நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரியே வல்லமையை குறிக்குது. இது வந்து சிம்சோன் அவருடைய வாழ்க்கையில வந்து ஒரு கவிதையா சொல்றாரு இந்த ஒரு சிங்கத்தை குறித்து. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 9 மற்றும் 14 வசனம் வாசிக்கலாம். அவர் வந்து ஒரு சிங்கத்தையே அடிச்சு தள்ளிடுறாரு. தள்ளிட்டு ஒரு இதை சொல்றாரு, ஒரு கவிதையை சொல்றாரு, ஒரு ரிடல் சொல்றாரு. நம்ம வாசிக்கலாம். 14:9. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கு கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. 14. அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்தில் இருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாது போயிற்று. சோ இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் போது அந்த ரிட்டில் சொல்லும் போது அந்த சிங்கத்தை குறித்து தான் சொல்றாரு. அந்த சிங்கத்தோடைய பலம் மாதிரி வேற எந்த பலமும் இல்ல. அந்த ஒரு ரிட்டில் நம்ம பார்க்கும் போது அங்க இடத்துல சிங்கம் எதை குறிக்குதுன்னு கவனிக்கும் போது அந்த வல்லமை குறிக்குது நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 30:30 வாசிக்கலாம். Proverbs 30:30. அவையாவன மிருகங்கள் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததும் ஆகிய சிங்கமும். பாருங்க, ஒன்றுக்கும் பின்னணி அடையாத சிங்கமும். சிங்கம்
வல்லமையை குறிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்த மிருகம் எதுங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 4:7. இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும். இரண்டாம் ஜீவன் எதுக்கு ஒப்பா இருக்குன்னா காளைக்கு ஒப்பா இருக்கு. காளை, புலக், காளை. இந்த காளை எதுக்கு ஒப்பா இருக்குன்னு பார்க்கும்போது இந்த காளை தான் எங்க அடிக்கிறாங்க? ஆசரிப்பு கூடாரத்திலயும் அந்த ஒரு டெம்பிள்ஸ், அந்த ஒரு ஆலயத்திலயும் எது அடிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இந்த காளைய அடிக்கிறாங்க. இந்த காளை எதுக்கு குறிக்குதுன்னு பார்க்கும்போது தேவனுடைய நீதிய குறிக்குது. தேவனுடைய நீதிய குறிக்குது. அதான் அந்த அட்டோன்மெண்ட் சாக்ரிஃபைஸ்ல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அந்த ஒவ்வொரு நாள்ல காளையோட பலி, அது தொடர்ந்து என்ன பலிங்க? வெள்ளாடோட பலி. இந்த காளை கர்த்தர் இயேசு அவருடைய சரீரமே அவர் என்ன பண்ணிட்டாரு? பலி செலுத்திட்டார். தேவனுடைய நீதி என்ன பண்ணிட்டாரு? ஒரு சமாதானத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். சோ காளை எதை குறிக்குதுன்னு நம்ம கவனிக்கும் போது தேவனுடைய நீதி, ஜஸ்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய விஷயம் தான் காளை. நெக்ஸ்ட்ங்க, மூன்றாவது அந்த ஒரு மிருகம் எதுங்க? மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும். மூன்றாவது ஜீவன், அந்த பீஸ்ட் சொல்லக்கூடிய அந்த ஜீவிகள் யாருன்னு பார்க்கும்போது மனுஷன் கிடையாது, மனுஷ முகத்துக்கு ஒப்பா இருக்கு. மனுஷ முகம் போல இருக்கு. அப்படியே அந்த மனுஷன் எதுக்கு ஒப்பிட்டு நம்ம பாக்குறோம்? தேவனுடைய குணலட்சணமா இருக்கக்கூடிய அன்பு. ஏன்னா தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை யாருக்காக அமைச்சிட்டாரு? இந்த மனுஷன் முகத்தை பார்த்துட்டு அமைச்சிட்டாரு. ஐயோ சாகுறாங்களேன்னு அந்த மிகுந்த இரக்கத்தோட அன்போட தன்னுடைய ஒரே பேரான பிள்ளை என்ன பண்ணிட்டாரு? குடிச்சிட்டாரு. இந்த மனுஷன் முகம், அன்பான சகோதர சகோதரிகளே, என்டையர் டிவைன் பிளான், முழு தெய்வீக திட்டம் எதுக்குன்னா இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கிறது தான் அவருடைய தெய்வீக திட்டமா இருக்கு. அல்டிமேட் தேவனுடைய குணலட்சணம் அந்த மனுஷ முகத்தை பார்த்து அவர் என்ன பண்ணிட்டாரு? அன்பு என்னதென்று விலக செஞ்சுட்டாரு. சோ அந்த மனுஷ முகம் எதுக்கு ஒப்பா இருக்குன்னு பார்க்கும்போது தேவனுடைய குணலட்சணமா இருக்கக்கூடிய அன்பு நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பா இருந்தன. நான்காம் ஜீவன் எதுக்கு ஒப்பா இருக்குன்னா பறக்கிற கழுகுக்கு ஒப்பா இருக்கு. கழுகு எப்பவுமே பூமியில தங்காது. பூமியை விட்டு ரொம்ப தூரம் போகும். ஆனா ஒரு விஷயத்த கழுகு பார்த்துடுச்சுன்னா கரெக்டா ஷார்ப்பா அடிச்சு தூக்கின்னு போயிடும். அன்பான சகோதர சகோதரி, அதோடைய பார்வை, ஷார்ப்பான பார்வை தேவனுடைய ஞானத்துக்கு ஒப்பா இருக்கு நம்ம பாக்குறோம். ஒருவேளை ஒவ்வொரு ஜீவிகளை நம்ம வெவ்வேறு கோணத்துல நம்ம தியானிக்கலாம். ஆனா இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல நமக்கான தேவையான பாடம் என்னன்னு பார்க்கும்போது அந்த ஜீவிகள் எதை ஒப்பா காணப்படுது? அன்பான சகோதர சகோதரிகளே, சோ கழுகு தேவனுடைய ஞானம் அப்படின்னு சொல்லும் போது அந்த கழுகு இந்த பூமியை அடிச்சு மேல போனோம்னா எப்படி போகுதுன்னா அதுக்கு இருக்கக்கூடிய சிறகுகள். ஒருவேளை அடுத்த வசனங்கள் சிறகு குறித்து தான் நம்ம பாக்குறோம். சிறகு எதுக்கு ஒப்பா இருக்கு? அது பறக்கிறதுக்கு ஒப்பா இருக்கு. அது பறந்து ஒரு விஷயம் பறந்து போனோன்னு என்ன தேவைங்க? சிறகுகள் தேவை. சோ இந்த காரியம் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆனா தேவனுடைய ஞானமா இருக்கக்கூடிய அந்த ஒரு கழுகு எதுக்கு ஒப்பாகுதுன்னா தேவனுடைய ஞானத்துக்கு ஒப்பா இருக்கு நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப தூரம் பறக்கக்கூடியது, ரொம்ப மேல பறக்கக்கூடியது. எல்லாமே நடக்கிறது அதுக்கு என்ன தெரியும்? கீழே என்னன்னு கிளியரா தெரியும். அதே போல தேவனுடைய ஞானத்துக்கு மறைவாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு பார்க்கும்போது எந்த ஒரு விஷயமும் இல்லன்பான சகோதர சகோதரிகளே. சோ அதுதான் தேவனுடைய 4 குணலட்சணமா இருக்கக்கூடிய சிங்கத்துக்கு ஒப்பா இருக்கக்கூடிய வல்லமை, காளைக்கு ஒப்பா இருக்கக்கூடிய நீதி, மனுஷ முகத்துக்கு ஒப்பா இருக்கக்கூடிய அன்பு, அதே போல ஞானத்துக்கு ஒப்பா இருக்கக்கூடிய கழுகு. சோ இந்த ஒரு 4 குணலட்சணமும் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஏற்ற காலத்துல தேவன் அந்த 4 குணலட்சணத்தை என்ன பண்றாரு? பிரயோகப்படுத்துறது நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு பாயிண்டோட நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு 4க்கான ஸ்டடியை நம்ம நிறைவுக்கு கொண்டு வரலாம். ஒரே ஒரு வசனம் வாசிச்சுட்டு வெளிப்படுத்தல் 4:8. வெளிப்படுத்தல் 4:8. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறுகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர்
பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. சோ இந்த ஒரு பிக்சர்ல ஒரு சின்ன இன்ட் இருக்கு. அந்த இன்ட் என்னன்னு பார்க்கும்போது அந்த 4 ஜீவிகளுக்கு 6 சிறகுகள் இருந்துச்சு, அது சுத்தி கண்கள் இருந்துச்சு. ஒருவேளை இது குறித்து உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ், ஏதாவது சிந்தனை இருந்துச்சுன்னா நீங்க தனிப்பட்ட விதத்துல எனக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க என்ன குறிக்கலாம் அப்படின்னு. ஒருவேளை நம்ம அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய சத்தியத்தை தியானிக்க போறோம். ஏன் 6 சிறகுகள், ஏன் 6 சிறகுகள், அடுத்த வாரம் நம்ம பொறுமையா தியானிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துக்காக உங்களுடைய அன்பின் ஜெபம் தொடர்ந்து எனக்காகவும் இந்த ஒரு கிளாஸ்க்காகவும் நீங்க தொடர்ந்து ஜெபிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.